கொரோனா காலம், மாணவர் பள்ளிக்கு போக முடியல, மாணவர் கல்லூரிக்கு போக முடியல, மன உளைச்சல் இருந்தாங்க, ஓராண்டு வீணாகி விட்டதே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடனே நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் கொரோனா காலம் ஒரு கடுமையான சோதனையான காலம், மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக 11 மாசம் ரேஷன் கடையில விலையில்லா சக்கரை, அரிசி, பருப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாய தொழில் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்க என்பதற்காக அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 3000 பேர் இந்த உள்ளிடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்கு. அத்தனை பேரும் ஏழைகள். இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது ஸ்டாலினால நிரூபிக்க முடியுமா? செஞ்சு பாருங்க. அதோட ஸ்டாலின் சேலஞ்ச் பண்றார். 5% பணி நடந்தது. ஸ்டாலின் அவர்களே சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக.